ஆதம் என்ற முதல் மனிதர் அவருடைய விலா எலும்பிலிருந்து தான் அல்லாஹு தாலா ஹவ்வா என்ற முதல் பெண்ணை அல்லாஹ் படைத்தார். இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள பந்தவாசம், விட்டு கொடுத்து நடக்கக்கூடிய, எப்போதுமே இருவரும் தங்களுடைய ஜோடிகளை விட்டு கொடுக்காத பாசத்தோடு நேசத்தோடு அரவணைத்து செல்லக்கூடிய அந்த பண்பு வர வேண்டும் என்பதற்காகத்தான் படைப்புக்களின் மூலப்பொருளாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆதம் என்ற ஆணுக்கு மண்ணை வைத்து படைத்த ரபுல் ஆலமீன் இறைவன் பெண்ணுக்கு அந்த ஆதத்தினுடைய விலா எலும்பை படைப்பொருளாக மூலப்பொருளாக அல்லாஹு தஆலா ஆக்கி படைத்தான் என்பது குர்ஆனுடைய உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அப்படி இருக்கும்போது என்னுடைய மனைவியை நான் குத்தம் சொல்கிறதும், என் மனைவியை பிறரிடத்தில் கேவலப்படுத்துறதும் என்ன கேவலப்படுத்துறதுக்கு சமம் அப்படின்றத ஒரு ஆண் உணர்ந்து கொள்ளும்போது எந்த விதத்திலும் மனைவி என்ற அந்த பந்தத்தை கேவலப்படுத்த மாட்டான். அதே போல ஒரு பெண், நான் அவனிலிருந்து உள்ளவன், அவனுடைய விலா எலும்பிலிருந்து அவனுடைய